இப்போ இந்த மந்த் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா மார்ச் மந்த் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா வித் ரிகார்ட் டு த கிட்னி இது வந்து இந்த மந்த்ல தான் வந்து வேர்ல்ட் கிட்னி டே அப்படின்றது இருக்கு. எவ்ரி இயர் மார்ச் மாசம் செகண்ட் தேர்ஸ்டே வந்து வேர்ல்ட் கிட்னி டே அப்படின்னு சொல்லி ஒரு 2006ல இருந்தே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 20 இயர்ஸாவே வந்து இந்த கேம்பெயின் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல கிட்னி டிசீஸ் பத்தி ஒரு அவேர்னஸ் எல்லா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றக்காக வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த வேர்ல்ட் கிட்னி டே வந்து கொண்டாடப்படுது. ஸோ இந்த வருஷம் வந்து 12ஆம் தேதி, அதாவது செகண்ட் தேர்ஸ்டே ஆஃப் மார்ச் 12ஆம் தேதி வருது. ஸோ அதை முன்னிட்டு இந்த மார்ச் மாசத்துல வந்து கிட்னி டிசீஸ் பத்தி ஒரு அவேர்னஸ் பேஷண்ட்ஸ் எடுத்துட்டு போறக்கா வந்து ஒரு முன்னெடுப்பா வந்து எய்னூ ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வந்து உப்புக்கும் கிட்னி பிரச்சனைக்கும் இருக்கிற சம்பந்தத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. எல்லாருக்குமே வந்து பிளட் ப்ரெஷர், அதாவது உயர் ரத்த அழுத்தத்தை பத்தி ஓரளவு தெரிஞ்சிருக்கு. ஸோ பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னனாலே எல்லாருமே உடனே ஸ்ட்ரோக் பத்தி, ஹார்ட் பத்தி எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வந்துருது. பட் கிட்னி பத்தி எல்லாருக்குமே வந்து தெரியறது இல்லை. ஸோ அந்த விழிப்புணர்வை வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும் அப்படின்றக்காக தான் இந்த கேம்பெயின். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு இதயத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா நெஞ்சு வலி வரும், இப்போ எனக்கு ஏதோ நெஞ்சில பிரச்சனை இருக்கு போல அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸ்ட்ரோக் அப்படின்னா ஒரு கை கால் வராது, அப்போ ஓகே மூளைக்கு போற ரத்த ஓட்டத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிடும். பட் கிட்னிக்கு இந்த மாதிரி எதுவும் சிம்டம்ஸ் இருக்கிறது இல்ல. கிட்னி மொத்தமாவே மோசமானாதான் பேஷண்ட் சிம்டம்ஸே வருது. ஆரம்ப கட்ட நிலையில கிட்னில ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா பேஷண்ட் தெரியறதே இல்லை. அதனாலதான் கிட்னியை பத்தி வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்றக்காக வந்து நாங்க இந்த ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். படியாவே வந்து எவல்யூஷன் வைஸே வந்து நம்மளோட கிட்னிஸ் எப்படி டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா இருக்கிற கொஞ்சம் சால்ட்டை எப்படியா சேவ் பண்ணணும், இப்படிதான் வந்து கிட்னிஸ் டெவலப் ஆயிருக்கு. ஸோ சால்ட்ன்றது இருந்தாலே முடிஞ்ச வரைக்கும் அந்த சால்ட் எல்லாம் உடம்புக்குள்ளே வச்சுக்கணும், யூரின்ல வெளியில போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து கிட்னிஸ் வந்து டெவலப் ஆச்சு. பட் இது வந்து எவல்யூஷன் வைஸ் நடந்தது. நம்ம வந்து ஆதி மனிதர்கள் இருந்தப்பெல்லாம் வந்து பெருசா உப்பு இல்ல, அதெல்லாம் இல்ல. பட் இப்ப இருக்கிற காலகட்டத்துல உப்பு ரொம்ப ஈஸியா கிடைக்குது. எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து எல்லாத்துலயும் உப்பு ரொம்ப ஈஸியா கிடைக்குது. பட் ஸ்டில் இன்னும் நம்ம கிட்னி அந்த காலத்துல இருந்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ உப்புன்னு ஒண்ணு நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே வந்து அது உடம்புல வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது. ஸோ ஜென்ரலா ஒரு உப்பு நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னா நம்மளோட தசைகள் வேலை பார்க்கறதுக்கும் நரம்புகள் வேலை பார்க்கறது தேவை. அதுக்கு WHO ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 5 கிராம் உப்பே போதுமானது. ஆனா இப்ப இந்தியாவில இருக்கிற ஸ்டடிஸ், தமிழ்நாட்டுல இருந்துமே இந்தியாவில இருந்துமே டேட்டாஸ் எடுத்ததுல ICMR டேட்டா என்ன சொல்லுதுன்னா ஆன் அன் ஆவரேஜ் ஒரு இந்தியன் வந்து நியர்லி 10 கிராம்ஸ் ஆஃப் சால்ட் பர் டே எடுக்கிறாங்க. ஸோ தேவையான உப்போட கிட்டத்தட்ட நம்ம டபுள் மடங்கு கூட உப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, உப்பு கூட இருக்கிறதுனால என்ன சார் பெரிய பிரச்சனை? உப்பு நம்ம உடம்புல சேர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது கூட சேர்ந்து நீரும் சேர்ந்துருது. ஸோ அதனால வந்து உடம்புல வந்து நீர் சத்து ரொம்ப ஜாஸ்தியாயிருது. இந்த நீர் சத்து ஜாஸ்தியாகிறப்ப இதே வந்து ரொம்ப நிறைய வேலை பார்க்க வேண்டி இருக்கு. இதனாலே வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம்ஸ் வருது. அதே மாதிரி இது நாளடைவுல கிட்னியும் வந்து ப்ராப்ளம்ல போய் முடிஞ்சிருது. நம்மளோட ரத்த பிளட் வெசல்ஸ் சொல்லுவோம், அது எல்லாமே ரொம்ப திக்கன் ஆயிருது. ஸோ இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா சயின்டிபிக் டேட்டா படியே வந்து நம்ம சோடியம், அதாவது உப்பு நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கப்ப நமக்கு வந்து 30% இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் பிளட் பிரஷர், அதாவது உயர் ரத்த அழுத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப கிட்னி பத்தி நம்ம பேசுவோம். கிட்னி டேமேஜ், அதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்றதுக்கு இருக்கிறதுலே காமன் காஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீரிழிவு நோய், அதாவது டயபிட்டிஸ் தான் இருக்கிறதுலே காமனஸ்ட் காஸ். ரெண்டாவது காமனஸ்ட் காஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹைப்பர் டென்ஷன். இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான ஒரு டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம நாட்டுல 3ல ஒருத்தருக்கு உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கு. ஸோ இதுல பாதி, அதாவது கிட்டத்தட்ட 50% ஆஃப் த உயர் ரத்த அழுத்த நோய் இருக்கிற நோயாளிகளுக்கு அவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கு அப்படின்ற பிரச்சனையே அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஸோ அதான் இந்த ஸ்லைட்லயுமே இருக்கு. இப்ப இன்னொரு டவுட் காமனா எங்கள்கிட்ட பேஷண்ட் கேட்கறது வந்து உப்பு அப்படின்றப்ப லெஸ் தென் 5 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சோடியம் அப்படின்னு சொல்றப்ப லெஸ் தென் 2 கிராம்ஸ் 2.3 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உப்புன்றது சோடியம் குளோரைட், சரிங்களா? ஸோ அதனால சால்ட் கண்டென்ட்ன்றது லெஸ் தென் 5 கிராம்ஸ், சோடியம் கண்டென்ட் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 2 கிராம்ஸ். ஸோ ஒரு ஆவரேஜ் இந்தியன் கிட்டத்தட்ட 8 கிராம்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதனால வந்து we are more prone for kidney diseases and hypertension. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் டெத் ஒரு இயருக்கு வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் ப்ராப்ளம்னால இருக்கு. நிறைய பேருக்கு இதுல இருக்க ஒரு முக்கியமான ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ரோக், ஹார்ட் டிசீஸ் அண்ட் கிட்னி டிசீஸும் கூட. ஸோ உப்பை குறைங்க. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லையா, நம்ம உப்பு நிறைய எடுக்கிறோம். ஸோ நாங்கள் பேஷண்ட்ஸ்ட்டு நாங்கள் அட்வைஸ் பண்றப்ப எல்லாரும் நீங்க உப்பு குறைச்சிக்கோங்க சார் அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. பட் எங்களை ஃபாலோ பண்றப்ப இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்கிறது இல்லை. அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறோம், சார் உப்பு குறைச்சிட்டேன்னு சொன்னீங்களே சார் அப்படின்னு. எல்லாருமே ஆமா சார் நான் சாப்பாடுல உப்பே போடுறது இல்லையே அப்படின்னு நினைச்சு சொல்றாங்க. பட் உண்மையிலேயே நிறைய நேரங்கள்ல உப்பு அதிகமா இருக்கிறது நம்ம எடுக்கிற அடிட்டிவ்ஸ்னாலதான். பேஷண்ட் நாங்க சாப்பாடுல உப்பே போடுறது இல்லம்பாங்க, ஊறுகாய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, வெளியில வாங்கி பேக்கேஜ் ஃபுட், ப்ராசஸ் ஃபுட்னு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ட்ரை ஃபிஷ் அதாவது கருவாடு, எறா தொக்கு, வெளியில இருந்து வாங்கி இந்த பேட்டர், தோசை மாவு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சால்ட் எக்ஸஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பேஷண்டா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவாய்ட் பண்றது அவசியம். பட் நார்மலா இருக்கிறவங்க இதெல்லாம் எவ்வளவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கிறது ஓரளவுக்கு முக்கியமான ஒண்ணு. ஸோ பேஷண்ட்ஸ் வந்து 12ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க ஃப்ரெண்ட் டெஸ்க்ல பார்த்தாங்க அப்படின்னா இந்த கேம்ப்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த டெஸ்ட் எல்லாமே நடக்கும்.
ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆன்லைன்ல பண்ணணும் அவசியம் இல்லை சார். அவங்க டைரக்டா வந்தாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் டெஸ்க்லேயே பண்ணிக்கலாம். பிரிச்சுக்கிறது நல்லது சார். ஸோ நார்மல் பர்சன் கொடுக்குற அட்வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏற்கனவே பிளட் ப்ரெஷர் எல்லாம் கிட்னி பிரச்சனை இருக்கவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஜென்ரலாவே வந்து நார்மல் பர்சனுமே நம்ம ஊர்ல எல்லாருமே வந்து சால்ட் அதிகமாக தான் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான பேக்கேஜ் ஃபுட், ப்ராசஸ் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரலாவே ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறப்ப வந்து கண்டிப்பா பெட்டர் தான். சால்ட்லுமே இப்போ வந்து WHO இருந்து வந்து ஒரு 1 year பேக் ஒரு நியூ பேப்பர் வந்திருக்கு. லோ சோடியம் சால்ட் அப்படின்னு ஒரு சப்ஸ்டிடியூட்டுமே இப்போ இருக்கு. இப்போ நம்ம நார்மலா சாப்பாடு போடுறோம் பாத்தீங்களா, அதுல இருக்க அந்த சோடியம் குளோரைட் பதிலாக பொட்டாசியம் ரீப்ளேஸ் பண்ணி வர மாதிரியான சால்ட்ஸுமே இருக்கு. இது லோனா சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதுவுமே மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க சால்ட் யூஸ் பண்றப்ப அதுக்கும் ஷிஃப்ட் பண்ணிக்கிறது நல்லது தான். ஸோ அதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அது உங்க டாக்டர் கேட்டா அவங்களுமே சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரியான சப்ஸ்டிடியூட்ஸ்மே வருது. ஸோ இப்போ ப்ராப்ளம் என்னன்னா சார், சால்ட் குறைக்கிறப்ப டேஸ்ட் குறைஞ்சிருது. ஸோ நிறைய பேரால வந்து அதை ஃபாலோ பண்ண முடியறது இல்லை. ஸோ இந்த மாதிரியான லோ சோடியம் சால்ட் சப்ஸ்டிடியூட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப மாறுறது இல்லை, பட் ஸ்டில் சோடியம் கண்டென்ட் வந்து குறையவே செய்யுது. ஸோ இந்த மாதிரியான சால்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ட்ரெஸ்ஸிங் யூஸ் பண்றப்ப சால்ட் யூஸ் பண்ணாம வேற சில ட்ரெஸ்ஸிங்ஸ், பெப்பர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது வந்து பேஷண்ட் நாங்கள் சஜஸ்ட் பண்றது உண்டு. சால்ட்ன்றது ரொம்ப நாளாவே இருக்கு. சால்ட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அயோடின், விட்டமின் டி இந்த மாதிரியான சில சத்து பொருட்களை வந்து ஆட் பண்ணி தான் வந்து வரவே செய்யணும். ஸோ பிளெயின் சால்ட்டே இப்போ வந்து இந்தியாவில் உங்களுக்கு அவ்வளவு ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. அது தைராய்டு ப்ராப்ளம்ஸ்க்காக வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொண்டு வந்தது. ஸோ நான் வந்து இப்போ வந்து ஆக்சுவலி அயோடைஸ் சால்ட் பத்தி பேசல, சோடியம் கண்டென்ட் ஆஃப் நார்மல் சால்ட் பத்தி தான் நான் பேசுறேன். ஸோ அயோடைஸ் சால்ட் சாப்பிட்றதுல எந்த தப்பு இல்லை. அது தைராய்டு ப்ராப்ளம்ஸ்க்காக வந்து கவர்மெண்ட்னால கொண்டு வந்த ஒன்று. அது ரொம்ப வருஷமாவே இருக்கு, அது எடுக்கிறது நல்லது தான். ஸோ எப்பயுமே வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் அடிட்டிவ்ஸ் அவாய்ட் பண்றது நல்லது சார். ஸோ தட்ஸ் த சிம்பிள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர். ஸோ கேட்ட அந்த கேள்வி தான் எல்லாருமே எங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ இட் இஸ் அபவுட் தி குவான்டிட்டி மேடம், நாட் த குவாலிட்டி. ஸோ பிங்க் சால்ட்டா இருந்தாலுமே 5 grams கீழே எடுக்கிறது நல்லது. ஸோ பிங்க் சால்ட்ல இருக்க சில அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, அதுல இன்னும் கொஞ்சம் சில மினரல்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. டோட்டல் சோடியம் கண்டென்ட் when compared to the நார்மல் டேபிள் சால்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதாவும் சொல்றாங்க. பட் ஸ்டில் பிங்க் சால்ட்டா இருந்தாலுமே நிறைய எடுத்துக்க முடியாது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே த இம்பார்ட்டன்ஸ் இஸ் ஃபார் த குவான்டிட்டி, நாட் ஜஸ்ட் த குவாலிட்டி. Yeah. ஸோ என்னோட ஃபோக்கஸ் அகைன் டோட்டல் குவான்டிட்டியில ஃபோக்கஸ் பண்றது நல்லது மேடம். ஸோ குவாலிட்டி வைஸ் பெரிய ப்ராப்ளம் நம்ம பேஷண்ட்ஸ் யாருக்குமே இருக்கிறது இல்லை. நம்ம ப்ராப்ளமே வந்து நம்ம நிறைய எடுக்கிறது தான். ஸோ நீங்க இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி நீங்க எடுத்தாலுமே அளவு கடைசி அந்த ஒரு நாளைக்கு 5 grams மேல போகாம பாத்துக்கிறது நல்லது. எஸ்பெஷலி உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கு இல்லைன்னா கிட்னி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த லிமிட்டை வந்து தாண்டாம பாத்துக்கிறது ரொம்பவே அவசியம். ஒரு நார்மல் பர்சன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய எடுத்துக்காம பாத்துக்கிறது அவசியம். எஸ், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நான் ஏற்கனவே அந்த ஸ்லைட்லையுமே உங்களுக்கு காமிச்ச மாதிரி வந்து கிட்னி டிசீஸ்க்கான காமனஸ்ட் காஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் தான். இந்தியாவில் மட்டும் இல்ல, வேர்ல்டு ஓவரே அதுதான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த நோய் இருக்கு, உங்களுக்கு ஒரு சுகர் இருக்கு இல்லைன்னா பிளட் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா நீங்க எப்படி பிபியை செக் பண்றீங்களோ, சுகரை செக் பண்றீங்களோ, கிட்னிக்கான டெஸ்ட் எடுத்து பாத்துக்கிறது அவசியம். ஏன்னா இவங்களுக்கு தான் வந்து கிட்னி டேமேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இப்போ நீங்க எப்படி வந்து ஒரு டாக்டர் போய் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, சுகருக்காகவும் பிபிக்காகவும் நீங்க ரெகுலரா போய் அந்த டாக்டர் பார்க்கணும். பேஷண்ட்ஸ் என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, சுகர் இருக்கு டாக்டர் ஒருக்க பார்த்துருப்பாங்க, அவர் ஒரு 2 மாசம் மாத்திரை எழுதி கொடுத்துருப்பாரு, திருப்பி 2 மாசம் போய் டாக்டர் பார்க்க மாட்டாங்க, அதே மாதிரியே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு போய் டாக்டர் பாக்குறப்ப அது தேவையான டெஸ்ட் எதுவுமே வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ சுகர் அப்படின்னா சுகருக்கான டெஸ்ட் மட்டும் பாக்குறது இல்லை, அது சுகர்னால வரப்போற மித்த உறுப்புகளுக்கான டெஸ்ட் எடுக்கிறது அவசியம். அது நம்ம ரெகுலரா டாக்டர் போனோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க செஞ்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெகுலரா நம்ம பாக்குறப்பதான் வந்து கிட்னில டேமேஜ் ஆகுது அப்படின்றத நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கான மாத்திரை மருந்து கொடுத்தோம்னா கிட்னி டேமேஜ் இன்னும் ஆகாம கண்டிப்பா தடுக்க முடியும். பட் டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற வைத்தியம் எல்லாமே பெருசு, அது அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கிறது இல்லை. இது மட்டும் இல்லாம கிட்னி நோய்களுக்காக சில பேர் மோர் ப்ரோன்னு நாங்க சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடம்பு வலிக்குது அப்படின்னா அவங்களா போய் வந்து நிறைய வலி மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய பெயின் கில்லர்ஸ் ஓவர் த கவுண்டர் நிறைய அபியூஸ் பண்ற பேஷண்ட்ஸ்க்கும் கிட்னி ப்ராப்ளம் வரக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இது மட்டும் இல்லாம ஃபேமிலி ஹிஸ்டரி சில பேருக்கு இருக்கும். சில பேர் குடும்பத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் கிட்னி பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துக்கான கேம்பெயினே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிளைமேட் சேஞ்ச்னால வர கிட்னி ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வெயில் ரொம்ப ஏறிடுச்சு, டீஹைட்ரேஷன் ரொம்பவே காமன் ஆயிடுச்சு. இருந்தாலும் கரெக்டா வந்து நீர் இதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. எஸ்பெஷலி வில்லேஜ் சைட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் இவங்கெல்லாம் வந்து நிறைய வந்து வெயில வேலை பார்க்கறப்ப டீஹைட்ரேஷன் நிறைய நடக்குது. இதனாலேயே கூட கிட்னி ப்ராப்ளம் உங்களுக்கு வரலாம்.
ஸோ ப்ராப்பரான ஹைட்ரேஷன் பண்றதும் ரொம்பவே அவசியம். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்ல இருக்கிற பீப்புள்லாம் வந்து தொந்தரவே இல்லைனாலும் கிட்னிக்கான டெஸ்ட் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு காட்சி எடுத்து பார்க்கறது நல்லது. கிட்னி டேமேஜ் இருக்கு நம்ம பார்த்தோன்னே அதுக்கான வைத்தியம் பார்த்தோம் அப்படின்னா கிட்னி டேமேஜ் பெருசாகாம கண்டிப்பா தடுக்க முடியும். ஸோ கிட்னி டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு இல்லை ஒரு அளவுக்கு மேல டேமேஜ் ஆயிடுச்சுன்னா காமனா நாங்க பார்க்குற சிம்டம்ஸ் வந்து கை காலில் வீக்கம் வருது, சோர்வு அடைகிறது, சில பேருக்கு வந்து வாந்தி, மயக்கம் இந்த மாதிரிலாம் வரும். பட் இந்த சிம்டம்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க நான் ஸ்பெசிஃபிக்னு சொல்லுவோம். கிட்னி பிரச்சனை இருக்கவங்க மட்டும்தான் இந்த பிரச்சனை வரணும்ன்ற அவசியம் இல்லை. ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கோ லிவர்ல ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கோ கூட இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். ஸோ அதனாலதான் கிட்னி ப்ராப்ளம்ல டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு பிரச்சனை இருக்குன்னே தெரியும். ஸோ உப்பு ஒரு காசு தான் சார். இப்போ நான் சொன்ன மாதிரி இருக்கலே காமன் இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சக்கரை நோய் தான். டயபெட்டிஸ் இருக்கு, சுகருக்கான கண்ட்ரோல் ஒழுங்கா பண்ணல அப்படின்னா கண்டிப்பா கிட்னி டேமேஜ் வரும். இதுதான் இருக்கிறதுலே காமன் காஸ். அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பெயின் கில்லர்ஸ், இப்போ வலி மாத்திரை இருக்குங்க இல்லையா, சில வலி மாத்திரைகள் வந்து உடம்பு வலிக்காக நம்மளே போய் மெடிக்கல் ஷாப்ல வந்து அடிக்கடி வலி மாத்திரை வாங்கி போடுறது, தலைவலிக்கு அடிக்கடி வலி வாங்கி போடுறது. ஸோ இதெல்லாமே கூட வந்து கிட்னியை டேமேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து ரெக்கரண்ட் டீஹைட்ரேஷன், இப்போ ஒரு டயரியா போய் இல்லை வாமிட்டிங் போய் ரொம்ப நீர் சத்து உடம்புல குறைவா இருக்கிறவங்களுக்கு கூட கிட்னி டேமேஜ் வரலாம். ஓகே. ஸோ இப்போ எப்பயுமே வந்து சார் சுகருக்கு சரியான வைத்தியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாழ்வியல் மாற்றங்கள் தான். ஸோ அந்த டயட், எக்ஸசைஸ் இதெல்லாம் நல்லா பேஷண்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து மாத்திரையே எல்லாம் கூட மேனேஜ் பண்ண முடியும். பட் நிறைய பேருக்கு இது மட்டுமே பத்துறது இல்லை. ஸோ யூஸ்வலி வந்து சுகர்னால வர டேமேஜ், மாத்திரனால வர சைட் எஃபெக்ட், இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் டாக்டர்ஸ் எப்பயுமே மாத்திரை எழுதுவாங்க. ஸோ அந்த மாத்திரனால பேஷண்ட்க்கு வந்து பலன் அதிகமா இருக்கும் அப்படின்றப்ப அந்த மாத்திரை எழுதுவாங்க. பட் அந்த மாத்திரனால பேஷண்ட் டேமேஜ் வர வாய்ப்பு அதிகமா இருக்குன்னா எந்த டாக்டரும் யூஸ்வலி எழுத மாட்டாங்க. ஸோ அதனால வந்து மாத்திரனால பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கான கண்டிப்பா இருக்கு. ஸோ அதை பார்த்து தான் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு வந்து மாத்திரை கொடுக்க போறோம். 1 in 3 போய் நிக்குது. ஸோ அப்போ 1 in 3 ஹைப்பர் டென்ஷன் ஆகிற அவன் நிறைய பேர் இப்போ ஓபியில் வந்தோடனே பிபி பார்த்துட்டு வருவாங்க. சார் உங்களுக்கு பிபி கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன்ல சார், 2 நாளா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் சார், டென்ஷன் சார், இதெல்லாம் வந்து உங்க பிபி ஏத்தாது. அதெல்லாம் உங்களை பிபி ஏத்துதுன்னா யூஆர் ஹைப்பர் டென்ஷன். அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதே மக்களால ஏத்துக்கவே முடியுமா? அது எப்படி என்ன ஒரு ஹைப்பர் டென்ஷன் சொல்றாங்க அப்படின்னு நான் பாத்துக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன். யாராவது சொன்னோம்னா டினையல் தான், அது எனக்கு வந்திருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ நீங்க கோர் பேஸுக்கு போகணும் அப்படின்னா நாம எந்த பேஸ்ல போய் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா we have to start from children, from lifestyle, from what we eat அப்படிங்கிறது தான். இப்போ நான் வெறும் ஹைப்பர் டென்ஷன் அவேர்னஸ் கிளினிக்ல போட்டிருக்கலாம். அதை ஏன் நாங்க ஒரு உப்புங்கிறத கொண்டு வரோம் அப்படின்னா அந்த டேர்மை நாங்க கொண்டு வந்ததே சரி அட்லீஸ்ட் இது என்ன சொல்ல வராங்கன்னு மக்களுக்கு தெரியட்டும். இது மூலியமா ஹைப்பர் டென்ஷனுக்கு ஒரு அவேர் பண்ண. we are not against salt, we are not against normal salt eating people, we are a bit the whole of the healthcare system in India is a bit anxious about the level of the intake of sodium that we are taking now. நாமன்னு இல்லாம குழந்தைங்கள்ல இருந்து நம்ம எவ்வளவு உப்பு போடுறோங்கிறது ஒரு பெரிய இதா தான் இருக்கு. ஸோ இட் ஹஸ் காட் நத்திங் டு டூ வித் யுவர் எமோஷன்ஸ், நத்திங் டு டூ வித் யுவர் திங். ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா யூ வில் பி ஸ்ட்ரெஸ்ட், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை நான். பட் யூ வில் ஹாவ் டு லுக் ஃபார் அதர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன். வெறும் மென்டல் ஸ்ட்ரெஸ் மட்டுமே நான் சொல்ல மாட்டேன். There are many things that play a role in developing hypertension, and hypertension can cause a lot of damages. நாங்க being a kidney hospital are trying to focus on kidneys, but BP ஓட end effect on all organs. It's not only kidney. அது வந்து எல்லா ஆர்கனையும் கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் பண்ணிட்டு தான் இருக்கும். அதுக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் தான் இந்த ப்ரமோஷன்.